வணக்கம். மௌனி அமாவாசை, மாஹி அமாவாசை அல்லது மாக் அமாவாசை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாளுக்கு மகத்தான முக்கியத்துவம் உண்டு. மௌனி அமாவாசை ஆன்மீக சுத்திகரிப்பு, மூதாதையர் நினைவு மற்றும் சுய பிரதிபலிப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இந்த நாளில் புனித நதிகளில் நீராடுவதும், தேவைப்படுபவர்களுக்கு அன்னதானம் செய்வதும், முன்னோர்களுக்கு சடங்குகள் செய்வதும் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு மௌனி அமாவாசை ஜனவரி 28ஆம் தேதி இரவு 7:35 மணிக்கு தொடங்கி ஜனவரி 29ஆம் தேதி மாலை 6:05 மணிக்கு முடிவடைகிறது. மௌனி என்பது சமஸ்கிருத வார்த்தையான மௌனா என்பதிலிருந்து உருவானது. அதாவது மௌனம் என்பது இதன் பொருள். இந்த நாளில் மௌன சபதம் கடைபிடிப்பது பக்தர்களிடையே ஒரு பொதுவான நடைமுறையாகும். இது ஆன்மீக ஒழுக்கத்தையும் உள்ளமைதியையும் மேம்படுத்துகிறது. சுய சுத்திகரிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக அமைதி கருதப்படுகிறது. இந்த ஆண்டு பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெறுவதால் மௌனி அமாவாசைக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் உள்ளது. கும்பமேளாவின் போது திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவது பக்தர்களின் கடந்த கால பாவங்களை சுத்தப்படுத்தி அவர்களை முக்தி அல்லது மோட்சத்தை நோக்கி அழைத்து செல்லும் என நம்பப்படுகிறது. கூடுதலாக மௌனி அமாவாசை அன்று முன்னோர்களை போற்றும் சடங்குகளை செய்வது மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் தருவதாகவும், பித்ருதோஷத்தை போக்க உதவுவதாகவும், முன்னோர்களின் கர்ம ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்பவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதாகவும் கருதப்படுகிறது. பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன் நீராடி நாளின் தொடக்கத்தை குறிக்கும் பிரார்த்தனைகளை செய்கிறார்கள். மௌனி அமாவாசையின் ஒரு அங்கம் தர்மமும் தானமும். தேவைப்படுபவர்களுக்கு உணவு, உடைகள் அல்லது தானம் செய்வது தெய்வீக ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது. பலர் தங்கள் தொண்டு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பசுக்கள் மற்றும் பறவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீரை வழங்குகிறார்கள். இந்த நாளில் சூரிய கடவுளுக்கு சிறப்பு பிரார்த்தனை மற்றும் பிரசாதம் செய்யப்படுகிறது. பக்தர்கள் விடியற்காலையில் எழுந்து குளித்து உதய சூரியனுக்கு தண்ணீர் வழங்க தயாராகிறார்கள். அதற்கு சிவப்பு சந்தனம், குங்குமம் மற்றும் பூக்கள் கலந்த நீர் நிரப்பப்பட்ட செப்பு பாத்திரம் பயன்படுத்தப்படுகிறது. தண்ணீரை வழங்கும் போது ஓம் சூர்யாய நம என்ற மந்திரம் உச்சரிக்கப்படுகிறது. இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வதும், கடுகு எண்ணெயில் தீபமேற்றி முன்னோர்களின் நினைவாக அரச மரத்தடியில் வைப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அமாவாசை அன்று விரதம் இருந்தால் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் மற்றும் 7 ஜென்ம பாவங்களும் விலகும் என்பது நம்பிக்கை. மௌனி அமாவாசையின் ஒரு தனித்துவமான அம்சம் மௌனத்தை கடைபிடிப்பதாகும். மற்ற சமயங்கள் போலல்லாமல் மௌனி அமாவாசை அன்று சந்திரனை வானத்தில் பார்க்க முடியாது என்பதால் வழிபடுவதில்லை. சந்திரன் இல்லாதது மன சமநிலையை சீர்குலைக்கும் என்று ஜோதிட நூல்கள் தெரிவிக்கின்றன. இதை தடுக்க மனதை அமைதிப்படுத்தவும் கவனத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் மௌன விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் மௌனத்தை கடைபிடிப்பதால் மனத்தெளிவும் ஆன்மீக வளர்ச்சியும் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். பல பக்தர்கள் உணவையும் தண்ணீரையும் முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். இந்த நாள் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் முக்கியமான பணிகளை மேற்கொள்வதற்கும் அதிர்ஷ்ட நாளாக கருதப்படுகிறது.